அம்மா பாய்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து இந்த நல்ல நலமாவே இல்லைம்மா. நீயாவது நிம்மதியா இருமா. பாய்மா, மிஸ்ஸியுமா. இனிமே இவகிட்ட இருந்து இந்த டிராகன் மந்திரங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அம்மா, எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படி துப்புரா உட்காந்துருக்கா பாரு. என்னடா உங்க அம்மா உன்னை விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியா? ஆமா. ஓ, அவ்வளோ ஃபீலிங்கா இருந்தா உங்க அம்மா கூடவே போக வேண்டியதானே, எதுக்கு உள்ள வர? ஏய், இப்படி எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னா அப்புறம் உன்னை யாரையும் பார்த்துக்குவா? குதிரை மந்திரக்கலாம். போதும், ஓவரா பேசாத போ. கல்யாணம் ஆனவனாலும் போற இப்படிதான் இருக்கு. இரு, கிச்சனுக்கா போற? இல்லையே. அப்ப நீ கிச்சனுக்கு போ. எனக்கு நல்ல சூடான பால்ல பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டு நல்லா ஆத்து நாத்தி நல்லா சூடா கொண்டு வரியா? ஏன் மென்டல் வளராத. சூடா வேணுமா ஆத்தி வேணுமா? அதான் நல்ல சூடா ஆத்தி கொண்டு வாடா. இப்படி ஒரு பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. என்னடா முழிக்கிற? இது கூட புரியலையா? போ, எடுத்துட்டு வா. வாரண்டி. என்ன உப்பு மறுபடியும் தேவையான அளவு போட்டானா? நான் உன்கிட்ட சூடான பால் கேட்டேன், ஆனா நீ நல்லா ஆறி போன பாலை கொண்டு வந்திருக்க. ஏய் மெண்டல், நீ தாண்டி ஆத்தி வேணும்னு கேட்ட. நல்லா சுட சுட ஆத்தி சூடா கொண்டு வர சொன்னா நல்லா ஆத்தி ஆற வச்சு கொண்டு வந்திருக்க. இவ பேசுறது எனக்கு மட்டும்தான் புரியலையா இல்ல உங்களுக்கும் புரியலையா? புரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அங்க யார்கிட்டடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு குரங்கு மந்திரங்கள் எடுத்து உன்னை குரங்கா மாத்தணும்ன்ற அளவு கடுப்பு வருது. ஆனா நீ ஆல்ரெடி குரங்கு மாதிரி தான் இருக்க. மரியாதையா கொடு. சக்கரையே இல்லடா. கொண்டா. ஏய், ஏன்டா இப்படி சக்கரை அள்ளி கொட்டி வச்சிருக்க? கொடு. நட்ஸே இல்லடா. என்னத்தை தான்டா நீ பண்ற? இப்பதான் கரெக்டா இருக்கு. நலன், டேய் சிவடா. என்ன? எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொண்டு வரியா? என்ன மேலும் கீழே பாக்குற? ஏண்டி காலையில அந்த தீனி தின்னுட்டு இப்ப வந்து பசிக்குதுங்கிற? அதான் கையில சிப்ஸ் பாக்கெட் வச்சிருக்கல, அப்புறம் என்ன? நான் என்ன பண்றது, பசிக்குது. பசிக்குதா? தான் அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கும். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம்லாம் இல்லை, பாக்ஸ் மட்டும்தான். அதுக்குள்ளே 2 கேரட்டு, காஞ்சு போன கொத்தமல்லி, பாதி நறுக்குன்னு லெமன் இருக்கும். 3த்தையும் சேர்த்து வச்சு சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கோ. போடா டேய், இருக்கவே இருக்கு ஆன்லைன், நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். நிறைய காசு வச்சிருப்ப போலயே. 2 பிரியாணி. ஏய், எனக்கெல்லாம் மானவரோசம் இருக்கு. நீ வாங்கி தர பிரியாணிலாம் எனக்கு வேணாம். சரி, போடுறது போட்ட, உனக்காக சாப்பிட்றேன். ஆனால் காசுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, பார்த்துக்கோ. உனக்கு யார் ஆர்டர் பண்ணா? 2மே எனக்கு தான். அடிப்பாவி. தேங்க்ஸ் ப்ரோ. சார் காசு? ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சார் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க, அந்த பேமெண்ட் கேட்டேன். கேஷ் ஆன் டெலிவரியா? அடிப்பாவி. எவ்வளவு? 699. 699. அடிப்பாவி, இந்த காசுக்கு நான் 2 சட்டை வாங்கி போடுவேன்டி. தேங்க்ஸ் சார். ப்ரோ பேலன்ஸ் 1 ரூபா. நம்ம காசை தானே கேட்டோம், இவ்வளோ அழட்டிக்கிறான். ஏண்டி 2 சட்டை வாங்குற காசுக்கு பிரியாணியா வாங்குற?